ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டூ தமிழ் எஜுகேஷன் யூடியூப் சேனல். இந்த வீடியோ சீரிஸ் ஃபுல்லாவே நம்ம வந்து ஹிந்தி தமிழ் வழியில எப்படி லேர்ன் பண்றதுங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது லேர்ன் ஸ்போக்கன் ஹிந்தி த்ரூ தமிழ் அப்படிங்கிற டாபிக்ல பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸோட லிங்க் கீழ உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். இப்போ பார்ட் 4க்குள்ள போலாம். நம்ம சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழ இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். நம்ம ஆல்ரெடி 8 ரூல்ஸ் அண்ட் சம் வேர்ட்ஸ்லாம் பார்த்திருந்தோம் எக்ஸாம்பிள்ஸோட. இப்போ நெக்ஸ்ட் ரூல் பார்க்கலாம். ரூல் நம்பர் 9. தமிழில் வான், வாள், வார்கள் வரக்கூடிய இடங்களில் ஹிந்தியில் ஏகா, ஏகி மற்றும் ஏங்கே வரும். இது நடக்கக்கூடிய வினைச்சொல்லை குறிக்கும், அதாவது வருங்காலம். இப்ப தமிழ்ல வந்து வருவான், வருவாள், இல்ல வருவார்கள் அந்த மாரிலாம் சொல்றோம்ல. அந்த மாரி நேரத்துல நம்ம வந்து ஹிந்தியில ஏகா, ஏகி அண்டு ஏங்கிங்கிறத வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஆயேகாங்கிறது வருவான், ஆயேகிங்கிறது வருவாள், ஆயேங்கேங்கிறது வருவார்கள். அதாவது ஆங்கிறது வாங்கிறது நமக்கு தெரியும். ஆங்கிறோட மீனிங் வந்து தமிழ்ல வான்னு நமக்கு தெரியும். இப்ப நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். மணி இதர் ஆயேகா அப்படின்னா, ஹிந்தியில மணிக்கு அப்படியே வந்துரும். மணிங்கிறது வந்துரும். இதர்ங்கிறது இங்கே, ஆயேகாங்கிறது வருவான். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. மணி அவுர் லட்சுமி இதர் ஆயேங்கே. அதாவது மணிக்கு மணி அப்படியே வந்துரும். அவுர்ங்கிறது மற்றும், லட்சுமிக்கு லட்சுமி அப்படியே வந்துரும். இதர்ங்கிறது இங்கே, ஆயேங்கேங்கிறது வருவார்கள். நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 9 அப்ளை பண்ணி பார்க்கலாம். நம்மகிட்ட இருக்கிற ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல பார்த்த வினைச்சொற்களோட நம்ம வந்து அந்த ரூல் நம்பர் 9 வந்து நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஆங்கிறது தமிழ்ல வா. அது வந்து நம்ம ரூல் அப்ளை பண்ணிட்டோம்னா ஆயேகா வருவான். ஜாங்கிறது போ, ஜாயேகா போவான். கருங்கிறது செய், கரேகா செய்வான். தேங்கிறது தா, தேகா தருவான். உட்டாங்கிறது தூக்கு, உட்டேயேகா தூக்குவான். லேங்கிறது எடு, லேகா எடுப்பான். ரக்குங்கிறது வை, ரக்கேகா வைப்பான். பீங்கிறது குடி, பிஏகா குடிப்பான். நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல நிறைய வினைச்சொற்கள்லாம் பார்த்தோம். அந்த வினைச்சொல் நீங்க எல்லாமே சேமா அப்ளை பண்ணா உங்களுக்கு சேம் மெத்தட்ல தான் வரும். உங்களுக்கு எந்த ஒரு விதிவிலக்குமே இதுல கிடையாது. நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 10. நீண்ட நாள் தொடர்காலம் தா, தி, தே. அடிப்படை வினைச்சொல்லுடன் தா, தி, தே இணைப்பதன் மூலமாக அந்த செயலை நீண்ட காலமாக செய்து கொண்டிருப்பதாக அர்த்தத்தை அடையலாம். இதனுடன் ஹே, தா, ஹோஹா முதலான வார்த்தைகளை இணைத்து பயன்படுத்த வேண்டும். கூடுதலாக நிகழ்காலத்தில் நீங்கள் செய்யப்போகும் செயலை சொல்லவும் இதனை பயன்படுத்தலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போ மே ஆஃபீஸ் ஜாத்தாகு. இப்போ ஜாங்கிறது என்ன, போங்கிற மீனிங் தரும். அது பக்கத்தில் நான் வந்து தாங்கிறத நான் வந்து ஜாயின் பண்ணுறேன். அப்போ ஜாத்தான்னு வந்துருமா. ஜாத்தாங்கிறது ஆல்ரெடி போங்கிறதோட தா சேர்க்கறதுனால போகின்றேன் அப்படிங்கிற ஒரு பொருள் உங்களுக்கு மாறுது. இப்போ மேங்கிறது நானும் ஒரு பொருள் போகிறோம். ஆஃபீஸ் அப்படியே ஆஃபீஸ்னு வரும். ஜாத்தாகுங்கிறது போகின்றேங்கிற மீனிங் உங்களுக்கு வரும். ரூல் நம்பர் 10க்கு சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். மே டெய்லியே மந்திர்கோ ஜாத்தாதா அப்படின்னா, மேங்கிறது நான், டெய்லி அப்படி டெய்லி வந்துடும். ஏங்கிறது இந்த மீனிங் வரும். மந்திர்கோனா கோவிலுக்கு, ஜாத்தாதானா போய் கொண்டிருந்தேன். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். மணி பி ஏ மந்திர்கோ ஆத்தாதா அப்படின்னா, மணி பிங்கிறது வந்து தமிழில் பார்த்தீங்கன்னா மணியும் அப்படிங்கிற ஒரு பொருள் வரும். ஏங்கிறது இந்த, மந்திர்கோங்கிறது வந்து கோவிலுக்கு அப்படிங்கிற ஒரு பொருள் வரும். ஆத்தாதாங்கிறதுங்கிறது வந்து வந்து கொண்டிருந்தான். நமக்கு ஆங்கிறது வாங்கிறது ஒரு மீனிங் தெரியும். அப்போ பக்கத்தில் நம்ம தா சேர்க்குறோம். இப்போ ஆத்தா தா, தாங்கிறத முடிக்க வேண்டியது நம்ம வந்து ஆல்ரெடி எக்ஸாம்பிளில் சொல்லியிருக்கோம். இப்போ ஆத்தா தாங்கிறது வந்து கொண்டிருந்தாங்கிற பொருள் உங்களுக்கு வருது. இப்போ நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். விஜிபி ஏ மந்திர்கோ ஆத்தி தி. விஜியும் ஏ இந்த மந்திர்கோக்கு கோவிலுக்கு ஆத்தி தீங்கிறது வந்து கொண்டிருந்தால். நீங்கள் இந்த ரூல் நம்பர் 10 பொறுத்தவரை நீங்கள் ஆண்பால் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து ஆத்தா தாங்கிறத யூஸ் பண்ணணும். அதே பெண்பால்னு பார்த்தீங்கன்னா ஆத்தி தி. ஜெண்டர் டிஃபரன்ஸ் இருக்குது. மேல் ஃபீமேலுக்கு வந்து நீங்கள் ஜெண்டர் டிஃபரன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். ரூல் நம்பர் 10 பொறுத்தவரை. அடுத்து நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். இதர் சே மே அவுர் விஜி கார்மிக் ஆஃபீஸ் ஜாத்தாதே. அதுக்கு இதர் சேங்கிறது இங்கேருந்து, மேங்கிறது நானும், அவுருங்கிறது உங்களுக்கு ஒரு ஜாயினிங் கன்ஜெக்ஷன் ஆட் மாதிரி. அதனால் உங்களுக்கு அது எந்த ஒரு பொருளும் தராது. விஜிங்கிறது விஜி அப்படியே வந்துடும். கார்மேங்கிறது கார்லேங்கிறது உங்களுக்கு வரும். ஆஃபீஸுங்கிறது ஆஃபீஸ் அப்படியே வந்துடும். ஜாத்தாதேங்கிறது போய்கொண்டு இருந்தோம் அப்படிங்கிற ஒரு மீனிங் வரும். இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள் ரூல் நம்பர் 10க்கு பார்த்துடலாம். மணி அபிஓ மந்திர்கோ ஜாத்தா ஹோஹா அப்படிங்கிறது மணிக்கு மணி அப்படியே வந்துடும். அபிங்கிறது இப்போது, ஓங்கிறது அந்த, மந்திர்கோங்கிறது கோவிலுக்கு, ஜாத்தா ஹோஹா அப்படிங்கிறது போய்கொண்டிருப்பான். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்களேன். விஜிபி உஸ் மந்திர்கோ ஜாத்தி ஹோகி. இதில் ஹோகா ஹோகின்னு யூஸ் பண்ணிருக்கோம். மணின்னு யூஸ் பண்ணும்போது நம்ம ஆண்பாலை குறிக்கும்போது ஹோகாங்கிறது யூஸ் பண்ணியிருக்கோம். அதே பெண்பாலை குறிக்கும்போது ஜெண்டர் டிஃபரன்ஸ் வரும்போது ஹோகிங்கிறது யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அதில் ஜாத்தான்ங்கிறது யூஸ் பண்ணியிருக்கோம், இல்லை ஜாத்திங்கிறது யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ஹிந்தியை பொறுத்தவரை நம்ம எப்போவுமே பேசும்போது ஜெண்டர் டிஃபரன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். விஜிக்கு விஜி வந்துடும். பிக்கு யும்ங்கிறது அப்போ விஜியும் வந்துடும். உசுங்கிறது அந்த, மந்திர்கோங்கிறது கோவிலுக்கு, ஜாத்தி ஹோயிங்கிறது போய்கொண்டிருப்பாள். நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தலாம். மணி அவுர் விஜி அபி உஸ் கார்மே ஜாத்தா ஹோங்கே அப்படிங்கிறது மணிக்கு மணி அப்படியே வந்துடும். அவுருங்கிறது மற்றும், விஜிங்கிறது விஜி அப்படியே வந்துடும்.
அபிங்கிறது இப்போது, உஸ்ஸுங்கிறது அந்த, கார்மேங்கிறது கார்லேங்கிறது வந்துரும். ஜாத்தே ஹோங்கே அப்படிங்கிறது போய்க்கொண்டிருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு மீனிங் வந்துரும். நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 11 அனுமதி கேட்டல். அதாவது ஒரு பர்மிஷன் வந்து நம்ம கேட்குறோம். அந்த மாரி நேரத்தில இந்த ரூல் நம்பர் 11ங்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸா இருக்கும். அதாவது பேஸ் வெர்ப்புடன் இணைப்பது அந்த செயலை செய்யவா என அனுமதி கேட்பதற்கு பயன்படுத்துவதாகும். அதாவது அடிப்படை வினைச்சொல் நம்ம திருந்தோம்ல, ரொம்ப வினைச்சொல்னா நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல பார்த்தோம். அதாவது வா, போ, தூக்கு, எடு, குடி, சாப்பிடு அந்த மாரிலாம் வினைச்சொல்லாம் பார்த்தோம்னா, அந்த வினைச்சொல் கூட நம்ம ஊங்கிறத சேர்க்கிறதுனால நமக்கு வந்து அந்த செயலை செய்யவா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் கூட நம்ம கேட்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சார் மே அந்தர் ஆவு. ஆங்கிறது வந்து வாங்குற மீனிங் வரும். அப்ப நம்ம பக்கத்துல சேர்க்கிறோம். அப்ப ஆவுங்கிறது மாறுது. ஆவுங்கிறது வால இருந்து உங்களுக்கு வரவா அப்படிங்கிற ஒரு பொருள்படுது. சாருக்கு சார் அப்படியே வந்துரும். மேக்கு நான், அந்தர்ங்கிறது உள்ளே, ஆவுங்கிறது வரவா. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. மே இதர்சே ஜாவு. மேங்கிறதுனா, இதர்சேங்கிறது இங்கிருந்து, ஜாவுங்கிறது போகவா. ஏன்னா ஜாங்கிறது போங்கிற மீனிங் பாருங்க. பக்கத்துல நான் சேர்க்கிறதுனால ஜாவு. போகவா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் வந்துருது உங்களுக்கு. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. மே ஆப் கேலியே ஏ டோர் ஓப்பன் கரோ. மேங்கிறது நான், ஆப் கேலியேங்கிறது உங்களுக்காக, ஏங்கிறது இந்த, டோர் ஓப்பன்ங்கிறது இங்கிலீஷ் வேர்டு அப்படியே வந்தது இங்கிலீஷ் வேர்டு. கருங்கிறது பண்ணலாமா. நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 12 பேஸ் உறுப்புடன் இக்கே இணைப்பது அந்த செயலை செய்து எனும் அர்த்தத்தை கொடுக்கும். அதாவது அடிப்படை வினைச்சொல்லுடன் நம்ம வந்து இக்கே சேர்க்க போகிறோம். இப்போ ஆங்கிறது வாங்கிறது தெரியும். அப்போ ஆக்கேங்கிறது வந்துங்கிறவங்களுக்கு அந்த செயலை செய்து என அர்த்தத்தை கொடுக்குற மாதிரி நம்ம பேச போகிறோம். ஆக்கேங்கிறது வந்து, காக்கேங்கிறது சாப்பிட்டு. அப்போ ரமேஷ் மேரா கார் ஆக்கே, கர் ஆக்கே, காக்கே கயா அப்படிங்கிறது ரமேஷ்ங்கிறது ரமேஷ், மேராங்கிறது என்னுடைய, கருங்கிறது வீடு. அதை நம்ம வந்து ஸ்போக்கன் தமிழில் சொல்கிறதுனால வீட்டுக்கு அப்படிங்கிற ஒரு பொருள்படுது. ஆக்கேங்கிறது வந்து, காக்கேங்கிறது சாப்பிட்டு, கையாங்கிறது சென்றான். நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 13 நேக்கேலியே அதாவது தர்க்கு. அதாவது வருவதற்கு, போவதற்கு, எடுப்பதற்கு அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோம்ல. அதான் அந்த தர்க்குங்கிறது முடியுதுல. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து நேக்கேலியே அப்படிங்கிறது ஹிந்தியில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது நம்ம எப்படி சொல்லலாம்னா, ஒரு செயலை செய்வதற்கு என சொல்ல அந்த செயலின் பேஸ் உறுப்புடன் அதாவது வினைச்சொல்லுடன் நேக்கேலியே இணைக்க வேண்டும். ஆனை கேலியே, ஜானை கேலியே, வருவதற்கு, போவதற்கு அந்த மாதிரி பொருள். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதை நீங்களே டிரான்ஸ்லேட் பண்ணிங்க. ஓ ஆட்டோவாலா உதர் சே இதர் ஆனை கேலியே 200 ரூபீஸ் லியாதா அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்குது. ஓங்கிறது என்ன, இந்த, அந்த. அதே மாதிரி ஆட்டோவாலாங்கிறது ஆட்டோக்காரர். உதருங்கிறது அங்கே, சேங்கிறது நீங்கள் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி நம்மக்கிட்ட ப்ரீவியஸ் கிளாஸஸில் இருக்குது. உங்களுக்கு நிறைய வேர்ட்ஸ்லாம் சொல்லிங்க. இது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு பழக்கம் வரும். நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 14 ஒரு செயலை செய்ய வேண்டியிருக்கிறது என சொல்ல பேஸ் உறுப்புடன் நேக்கியா இணைக்க வேண்டும். இதனுடன் ஹே அல்லது தா இவற்றில் ஏதேனும் ஒன்றை இணைத்து பயன்படுத்த வேண்டும். அதாவது நம்ம ஒரு செயலை வந்து செய்ய வேண்டியிருக்கிறது என சொல்கிறதுக்கு வந்து அடிப்படை வினைச்சொல்லுடன் நேக்கேயா அப்படிங்கிறத நம்ம வந்து சேர்க்கணும். அப்படி சேர்க்கும்போது நம்ம வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா ஹே தா ஏதாவது வந்து சேர்த்துக்கிறணும். இப்போ ஆனேக்கியா தா அப்படிங்கிறது வர வேண்டி இருந்தது. ஜானேக்கியா ஹே அப்படிங்கிறது போக வேண்டி இருந்தது. அந்த மாதிரி நம்ம சேர்த்து நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஹம்கோ உதர் ஆனேக்கியா தா லேகின் ஹம்கோ அபி சென்னை ஜானே கியா ஹே. ஹம்கோ ஏக் அர்ஜென்ட் மீட்டிங் கே அப்படிங்கிறது ஒரு ஹிந்தி வார்த்தை இருக்குது. அதில் ஹம்கோங்கிறது எனக்கு, உதர்ங்கிறது அங்கே, ஆனேக்கியா தாங்கிறது வர வேண்டி இருந்தது, லேகின்கிறது ஆனால், ஹம்கோங்கிறது எனக்கு, அபிங்கிறது இப்போது, சென்னைங்கிறது சென்னை அப்படியே வந்துடும், ஜானகியா ஹேங்கிறது போக வேண்டி இருக்கிறது. நெக்ஸ்ட் ஹம்கோ ஏ அர்ஜென்ட் மீட்டிங் அப்படிங்கிறது எனக்கு ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் இருக்குது. அதான் பொருள் உங்களுக்கு. இதை நம்ம ஃபுல்லாக சொல்லணும்னா ஹம்கோ உதர் ஆனக்கியாதா அப்படிங்கிறது எனக்கு அங்கே வர வேண்டியது இருந்தது. அதுக்கு பதிலாக லேகின் ஆனால் ஹம்கோ அபி சென்னை ஜானகியாக எனக்கு இப்போது சென்னை போக வேண்டி இருக்கிறது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹம்கோ ஏக் அர்ஜென்ட் மீட்டிங் கே எனக்கு ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் இருக்குது. இதான் பொருள். நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 15 ஒரு செயலை செய்திருப்பேன் என சொல்ல அடிப்படை வினைச்சொல்லுடன் லேத்தா இணைத்திருக்க வேண்டும். அதாவது ஆலேத்தா அப்படிங்கிறது வந்திருப்பேன், ஜாலேத்தாங்கிறது போயிருப்பேன். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். अगर आपका बाइक ब्रेक डाउन है तो आप हमको ஃபோன் करना था उधर में आ लेता आके आपको पिकअप भी कर लेता அப்படிங்கிற ஒரு ஹிந்தி வேர்டு இருக்குது. அதில் அகர்ங்கிறது ஒருவேளை, ஆப்காங்கிறது உங்களுடைய, பைக் பிரேக் டவுன்ங்கிறது பைக் பிரேக் டவுன் அப்படியே வந்துடும், ஹேங்கிறது ஆயிருந்தால், ஆப் ஹம்கோங்கிறது நீங்கள் எனக்கு, ஃபோனுங்கிறது ஃபோன் அப்படியே வந்திருக்கு, கர்னேத்தாங்கிறது பண்ணியிருக்க வேண்டும் அப்படிங்கிற பொருள் பெறும். உதர்ங்கிறது அங்கே, மேங்கிறது நான், ஆலேத்தாங்கிறது வந்திருப்பேன், ஆக்கேங்கிறது வந்து, ஆப்கோங்கிறது உங்களை, பிக்கப்பி அப்படிங்கிறது பிக்கப்பும் அப்படிங்கிற ஒரு தமிழில் ஒரு பொருள் வரும். ஸ்போக்கன் தமிழில் கர்லேத்தா பண்ணி இருப்பேன் அப்படிங்கிற பொருள் வரும். ஒருவேளை உங்களுடைய பைக் பிரேக் டவுன் ஆகியிருந்தால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கலாம், அங்கே நான் வந்திருப்பேன், வந்து உங்களை பிக்கப்பும் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற ஒரு ஸ்போக்கன் தமிழ் வேர்டு. இதுக்கு வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, அகர் ஆப்கோ பைக் பிரேக் டவுன் ஹே
तो आप हमको फ़ोन करना था उधर में आ लेता आके आपको पिकअप भी कर लेता அப்படிங்கிற ஒரு ஹிந்தியில நம்ம வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 16 ஒரு செயலை செய்து கொள்வேன் என சொல்ல லேகா என்பதை பேஸ் உறுப்புடன் இணைக்க வேண்டும். இப்போ ஆலேகா அப்படின்னா வந்து கொள்வேன், ஜாலேகா போய் கொள்வேன். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மே ஆப்கோ கல் பிக்கப் கரோ. மேங்கிறது நான், ஆப்கோங்கிறது உங்களை, கல்லுங்கிறது நாளை, பிக்கப்ங்கிறது பிக்கப் வேர்டு அப்படியே வந்துடும், கருங்கிறது பண்ணவா. நெக்ஸ்ட் இன்னொரு அப்படியே எக்ஸாம்பிள் பார்த்துடலாம் கண்டினியூஸாக. அது ஒரு கான்வர்சேஷன் மாதிரி பார்க்கலாம், உரையாடல் மாதிரி பார்த்துடலாம். நெஹி மே ராகுல் கசாத் பைக் மே ஆலேகா. நெகிங்கிறது இல்லை, மேங்கிறதுனா ராகுல்ங்கிறது ராகுல் அப்படியே வந்து, கசாத்துங்கிறது உடன், அதாவது ராகுல் கசாத்துங்கிறது ராகுல் உடன், பைக் மேங்கிறது பைக்லேங்கிறது வந்துடும், ஆலேகாங்கிறது வண்டு கொண்டிருப்பேன். அடுத்து நெக்ஸ்ட் அப்படியே கண்டினியூஸாக உரையாடல் பண்ணுறான். ராகுல் ஓவர் டைம் கர்த்தாகே அப் கைசே ஜாயகா அப்படிங்கிறத நம்ம ரிட்டர்ன் கேட்குறாங்க அவங்க. ராகுல் ஓவர் டைம்ங்கிறது இங்கிலீஷ் வேர்டு, அது அப்படியே வந்துடும். கர்த்தாகேங்கிறது பண்ணுகிறான், ஆப்ங்கிறது நீங்கள், கைசேங்கிறது எப்படி, ஜாயகாங்கிறது போவீர்கள். அடுத்து கண்டினியூஸாக அப்படியே அந்த கான்வர்சேஷன் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஜானே கேலியே பிரியங்கா கே கார் கே உன்கி சாத் ஜாலேகா. ஜானே கேலியேங்கிறது போவதற்கு, பிரியங்காங்கிறது பிரியங்கா அப்படியே வந்து, இக்கிங்கிறது ஹிந்தியில் நம்ம சேர்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஜெக்ஷன் மாதிரி. பிரியங்காவின் உடைய அப்படிங்கிறது, காருங்கிறது கார் அப்படியே வந்து, ஹேங்கிறது உள்ளது. இந்த ஹேங்கிறது தனி பொருள் வராது, நம்ம அப்படியே ஒரு ஸ்போக்கன் ஹிந்தியில் சொல்கிறதுனால ஹேங்கிறது முடிக்கிறதுனால உள்ளதுங்கிறது தமிழ் அப்படி முடிக்கிறோம். உன்கி சாத்துங்கிறது அவளுடன், ஜாலேகாங்கிறது போய்கொள்வேன். நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 17 பார்த்துடலாம். பேஸ் வெர்ப் அதாவது அடிப்படை வினைச்சொல்லுடன் சக்தா இணைப்பது அந்த செயலை செய்ய முடியும் எனும் பொருள் தரும். இதனுடன் ஹே தா முதலான காலத்தை குறிப்பிடும் வார்த்தைகளை இணைத்து பயன்படுத்த வேண்டும். அதாவது ஹே தாங்கிறது நம்ம வந்து எதிர்காலமா, நிகழ்காலமா, இல்லை ஃபியூச்சர் டென்ஸா, இல்லை ப்ரெசண்டா, அந்த மாதிரி நம்ம வந்து சேர்க்கறதுக்காக இந்த ஹே தா வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ நம்ம அடிப்படை வினைச்சொல் நமக்கு என்ன தெரியும்? ஆன் தெரியும், அப்போ ஆசாக்தா. அப்போ ஜான் தெரியும், ஜாசாக்தா. அந்த மாதிரி நம்ம சேர்த்து நம்ம யூஸ் பண்ணுறது தான். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். மே ஆசாக்தா ஹி அப்படின்னா நான் வர முடியும். மேங்கிறது நான், ஆசாக்தாங்கிறது ஆசாக்தா ஹூ. அதை சொன்னல அந்த காலத்தை குறிக்கிறது, ப்ரெசன்ட் டென்ஸா, பாஸ்ட் டென்ஸா, ஃபியூச்சர் டென்ஸா, அந்த மாதிரி நம்ம எந்த காலம்னு சொல்கிறதுக்காக அந்த ஹூங்கிறத நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துலாம். ஆப் கல் ஹுய் ஏ பைக் ரிப்பேர் கர் சக்தா லேகின் ஆப் கியா நெகி தா. ஆப்புங்கிறது நீங்கள், கல்லுங்கிறது நேற்று. கல்லுங்கிறது நேற்றுன்னு சொல்லிக்கலாம், இன்றுன்னு சொல்லிக்கலாம். அதை நீங்கள் எந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த ஸ்போக்கனில் உங்களுக்கு தேவைப்படுது அந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நேற்றுக்கும் கல் தான் சொல்லுவாங்க, நாளைக்கும் கல் தான் சொல்லுவாங்க. சாரி, நேற்றுக்கும் கல் தான் சொல்லுவாங்க, நாளைக்கும் கல் தான் சொல்லுவாங்க ஹிந்தியில். ஏங்கிறது இந்த, பைக் ரிப்பேர் அப்படி இங்கிலீஷோட அப்படியே வந்துடும். கர் சக்தாதா அப்படிங்கிறது செய்திருக்க முடியும், லேகிங்கிறது ஆனால், ஆப்ங்கிறது நீங்கள், கியா நெகிதா அப்படிங்கிறது செய்யவில்லைங்கிற பொருள்படும். ரூல் நம்பர் 18 நாவுடன் படா இணைப்பது அந்த செயலை செய்ய வேண்டியதாயிற்று என்னும் அர்த்தத்தை கொடுக்கும். இப்போ நான்கிற ஒன்றுக்கு அந்த சப்போஸ் இப்போ நம்ம ஆங்கிற ஒரு நமக்கு வினைச்சொல் தெரியுது, ஆங்கிறது என்ன வான்னு சொல்லுவோமா, அந்த ஆ பக்கத்தில் நான் சேர்க்குறேன். அப்போ நான் சேர்க்கும்போது என்ன ஆகும், ஆனாங்கிறது வந்து கிடைக்கும். ஆனால் பக்கத்தில் நான் படா சேர்த்துட்டேன்னா அந்த செயலை வந்து செய்ய வேண்டியதாயிற்று அந்த மாதிரி ஒரு பொருள். அதாவது நம்ம ஆனா படான்னு சொன்னால் வர வேண்டியதாயிற்று, ஜானா படானா போக வேண்டியதாயிற்று. இதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு வினைச்சொல் எடுத்தாலும் உங்களுக்கு சேம் தான் உங்களுக்கு வரும், எந்த ஒரு மாற்றமும் உங்களுக்கு இருக்காது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், அதை நீங்களே டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அதை வந்து கமெண்டில் சொல்லுங்கள். 4 year का मेरा सर्विस में कभी भी इधर में नहीं आया हूँ, लेकिन आपका वजह से हमको इधर आना पड़ा, ये बहुत डेंजर एरिया है அப்படிங்கிறதுக்கு. நான் வந்து இதில் வந்து சில வேர்டு நானே சொல்லித்தரேன். பேலன்ஸ் உள்ளது நீங்களே அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். 4 year கா அப்படின்னா 4 year அப்படிலாம் உங்களுக்கு தெரியும். மேராங்கிறது என்னுடைய, சர்வீஸ்மேங்கிறது சர்வீஸ்லங்கிறத வந்துடும். கபிபி நீங்களே டிரான்ஸ்லேட் பண்ணுங்கள். இதர்ங்கிறது இங்கே, மேங்கிறது இதில் உங்களுக்கு மேங்கிறது தனியாக ஒரு பொருள் வராது, இது இதர்மே அப்படிங்கிற சேர்ந்து வர்றது. நெகி ஆயா பூ அதுக்கு நீங்களே கண்டுபிடிங்க. லேகின்கிறது ஆனால், ஆப்காங்கிறது உங்களுடைய, வஜே சே ஹம்கோ இதர் ஆனாப்படா. ஆனாப்படானா நான் வர வேண்டியது ஆயிற்று. ஏ பொகத்னா ரொம்ப, டேஞ்சர் ஏரியா ஹே இந்த ஏரியா வந்து ரொம்ப டேஞ்சர் ஏரியா அப்படின்னு சொல்கிறதுனால அது முடிச்சிருக்காங்க. அடுத்து ரூல் நம்பர் 19 யா என்பதுடன் ஹோத்தா இணைப்பது அந்த செயலை செய்திருந்தால் என்னும் அர்த்தத்தை தரும். இதனுடன் தோ என்பதும் பெரும்பாலும் இணைந்தே வரும். இப்போ யாங்கிறத வந்து சேர்க்க போகிறோம், அதாவது அடிப்படை வினைச்சொல்லுடன். நம்ம அடிப்படை வினைச்சொல் ஆன்னு எடுத்துக்கலாமா, ஆங்கிறது என்ன வாங்குற பொருள்படுமா, அப்போ ஆயா ஹோத்தா அப்படின்னு நான் சேர்க்குறேன். ஆயா ஹோத்தானா வந்திருந்தால் அப்படிங்கிற பொருள்படும். இப்போ ஆயா ஹோத்தா தோங்கிறது வந்திருந்தீர்கள் என்றால் அந்த மாதிரி சேர்த்து சொல்கிறது. இப்போ நம்ம இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். அகர் ஆப் கல் ஆயா ஹோத்தா தோ மே ஆப்கோ ஏக் கிஃப்ட் தே லேத்தா. அகருங்கிறது ஒருவேளை, ஆப்புங்கிறது நீங்கள், கல்லுங்கிறது நேற்று, ஆயா ஹோத்தாங்கிறது வந்திருந்தாங்கிற பொருள்படும்.
மேங்கிறது நான், ஆப்புங்கிறது உங்களுக்குன்னு வரும் ஒரு பொருள். கோங்கிறதுனால இக்கு அந்த சேர்த்துக்கிறோம். ஆப்புங்கிறது நீங்கள், அந்த மாதிரி நம்ம ஹிந்தியில நீங்கள்னு ஒரு வேர்டு இல்ல. அதனால உங்கள்ங்கிறதுன்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்குங்கிறது வந்துரும். ஏக்குங்கிறது 1, கிஃப்ட் அப்படியே கிஃப்ட் வந்துரும். தேலத்தாங்கிறது தந்திருப்பேன். நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 20 பார்த்துடலாம். மத் எனும் வார்த்தையும் நெகி எனும் வார்த்தையும் கிட்டத்தட்ட ஒரே அர்த்தத்தை கொடுக்கும். தமிழில் இல்லை வரும் இடங்களில் நெகியும் ஒரு செயலை செய்யாதே என சொல்ல மத்தும் இணைத்திருக்க வேண்டும். இப்போ தமிழில் நம்ம வந்து ஒரு செயல் உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்குறாங்க, நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்க. அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வந்து நெகி யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யவே செய்யாதீங்க அந்த மாதிரி சொல்கிறதுக்கு நீங்கள் மத்துங்கிற ஒரு வேர்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பக்கங்களே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். மத் ஆவோ வராதே, மத் ஆயியே வராதீங்க, ஆப் ஏ ரூட் மே மத் ஜாயியே இதர் பொகத் டிராபிக் ஜாம் ஹே. ஆப்புங்கிறது நீங்கள், ஏங்கிறது இந்த, ரூட் மேங்கிறது ரூட் அப்படி இங்கிலீஷ் வார்த்தை, மேக்கு பக்கத்தில் இந்த கன்ஜெக்ஷன் லான்னு உங்களுக்கு மாறிடும். அப்போ ரூட்லங்கிற மாறிடும். மத் ஜாயிங்கிறது போகாதீங்க அந்த மாதிரி உங்களுக்கு அர்த்தம் வரும். இதருங்கிறது இங்கே, பொகத்துங்கிறது ரொம்ப, டிராஃபிக் ஜாம்ங்கிறது இங்கிலீஷ் வார்த்தை அப்படியே வந்துடும். ஹேங்கிறது இருக்குது. இந்த ஹேங்கிறது இருக்குங்கிற ஒரு பொருள் உங்களுக்கு தனியாக வராது. நீங்கள் ஸ்போக்கன் ஹிந்தியில் சொல்கிறதால நீங்கள் வந்து கடைசியில் அந்த இதுவே நீங்கள் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணால் இஸ்ஸு வாஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க. அந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே சொல்லியிருக்கோம். அதனால் நம்ம அந்த ஹேங்கிறத முடிக்கணும். முடிக்கிறதுனால நம்ம வந்து அந்த இருக்குங்கிற பொருள் படுது ஸ்போக்கன் தமிழில். நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 21. கியா என்பதை வாக்கியத்தின் இறுதியில் இணைப்பதன் மூலம் அந்த வாக்கியத்தினை கேள்வியாக்க இயலும். அதாவது நம்ம வந்து ஆயா ஹே அப்படிங்கிறதா வந்துள்ளான் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே ஆயா ஹே கியா அப்படின்னு கேட்குறோம். ஆயா ஹே கியா அப்படின்னு கேட்டால் வந்துள்ளாரா அப்படின்னு கேட்குறோம். ஒரு கொஸ்டின் மார்க் மாதிரி கேட்குறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். மணி ஆயா கே ஹியா அப்படின்னு கேட்டால் நம்ம மணி வந்துள்ளாரா அப்படிங்கிற பொருள் படுது. அடுத்து ரூல் நம்பர் 22. ஒரு செயலை செய்யக்கூடிய என்று சொல்ல பேஸ் உறுப்புடன் நேவாலா அப்படிங்கிறது இணைக்க வேண்டும். அதாவது ஒரு செயலை செய்யக்கூடிய என்று சொல்ல அடிப்படை வினைச்சொல்லுடன் நேவாலா இணைத்திருக்க வேண்டும். ஆனேவாலா வரக்கூடிய, ஜானேவாலா போகக்கூடிய. ஆனேவாலா ஃபோர் கிளாஸஸ் ஆப்கோ பொகத் இம்பார்ட்டன்ட் ஹே. ஆனேவாலாங்கிறது வரக்கூடிய, ஃபோருங்கிறது 4, கிளாஸஸ்ங்கிறது கிளாஸஸ் அப்படியே வந்துடும். ஆப்கோங்கிறது உங்களுக்கு, பொகத்துங்கிறது ரொம்ப, இம்பார்ட்டன்ட் ஹே அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட்ங்கிறது உங்களுக்கு பொருள்படும். நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 23. அதாவது கடைசி ரூல் இப்போ பார்க்குறோம். ஒரு செயலை செய்வதில் என சொல்ல பேஸ் உறுப்புடன் நேமே இணைக்க வேண்டும். அதாவது ஒரு செயலை நம்ம செய்வதில் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி நேரத்தில் வருவதில் போவதில் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம்ல. செய்வதில், அதாவது ஒரு செய்வதில் அப்படிங்கிறது முடிகிற மாதிரி ஒரு நேரத்தில் நம்ம வந்து அடிப்படை வினைச்சொல்லுடன் நேமை இணைத்திருக்க வேண்டும். அதாவது நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா ஆனே மேனா வருவதில், ஜானே மேனா போவதில். आप उधर जाने में हमको एक प्रॉब्लम है, हमको कौन ड्रॉप करेगा. ஆப்ங்கிறது நீங்கள், உதர்ங்கிறது அங்கே, ஜானேமேங்கிறது போவதில், ஹம்கோங்கிறது எனக்கு, ஏக்ங்கிறது ஒரு, ப்ராப்ளம் ஹேங்கிறது ப்ராப்ளம் இருக்குது அந்த மாதிரி பொருள் பெறும். ஹம்கோங்கிறது என்னை, கோன்கிறது யார், ட்ராப்புங்கிறது இங்கிலீஷோட அப்படியே வந்துடும். கரேகாங்கிறது செய்வார்கள். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிளாஸில் வந்து சில வேர்ட்ஸ் பார்த்தோம். அதேமாதிரி செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸில் வந்து ரூல்ஸ்லாம் பார்த்தோம். அதேமாதிரி இந்த 4th கிளாஸ்லேயும் வந்து சம் ரூல்ஸ்லாம் பார்த்தோம். நீங்கள் ஹிந்தியை பொறுத்தவரை எந்த அளவுக்கு வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ, நம்ம ஃபஸ்ட் கிளாஸில் பார்த்த வேர்ட்ஸாக இருக்கட்டும், செகண்ட் கிளாஸில் பார்த்த வேர்ட்ஸாக இருக்கட்டும், அந்த கன்ஜெக்ஷனாக இருக்கட்டும், பாயிண்டிங் வேர்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை நார்மல் பேசிக் வேர்ட்ஸாக இருக்கட்டும், எல்லா வேர்ட்ஸையும் நீங்கள் வச்சு நீங்கள் வாக்கியமாக அமைச்சு எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஹிந்தி பேசிடலாம்.